السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் இன்று நடைபெறுகின்ற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பயனடைய வேண்டும், பலன் பெற வேண்டும். எந்த நேரத்தை எதற்காக ஒதுக்கினோமோ அந்த நேரத்தை அதற்காக செலவிட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்திருக்கின்றான். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்றைய தினத்தில் இஸ்லாம் கற்றுத்தந்த தான தர்மங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் குர்ஆன் ஹதீஸ்களிலிருந்து சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அது நம்முடைய மரணத்திற்கு பிறகு மண்ணறை வாழ்க்கைக்கும் அதற்கு பிறகுள்ள நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இப்படித்தான் அல்லாஹும் சொல்கின்றான், அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உலக லாபங்களை மட்டும் குறிக்கோளாக கொண்டதாக இபாதத்துகள் அமைந்துவிடக்கூடாது. அப்படி உலகத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு ஒரு பயான் செய்யப்பட்டால், அல்லது ஒரு தொழுகை தொழுகப்பட்டால், ஒரு நோன்பு வைக்கப்பட்டால், குர்ஆன் ஓதப்பட்டால், இவர்களுக்கு மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பங்கும் இல்லாமல் போய்விடும். உலகம் உலகம் என்று உலகத்தை கேட்டு உலகிலே நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் உலகிலிருந்தும் ஓரளவு கொடுப்பான். ஆனால் இத்தகையவர்களுக்கு மறுமையிலே எந்த விதமான பாக்கியமும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் மறுமையை நோக்கமாக கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் மறுமை பதிவாக ஆக வேண்டும்.
அவைகளெல்லாம் நம்முடைய கணக்கிலே வர வேண்டும் என்பதற்காக நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகள் உள்பட எல்லா நல்லறங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை தான தர்மங்களை மட்டுமல்ல, விழித்ததிலிருந்து திரும்ப உறங்கும் வரை, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை மனிதர்கள் எவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் நடக்கக்கூடாது என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது. யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிடம், சஹாபாக்களிடம் பரிகாசமாக, கேலியாக, கிண்டலாக கேட்டார்கள், உங்களுடைய இறை தூதர் மலஜலம் கழித்துவிட்டு சுத்தம் செய்வதையெல்லாம் சொல்லி தருகிறாராமே, இதற்கு ஒரு இறை தூதர் தேவையா என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆம், அப்படித்தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இடது காலை முன்வைத்து போக வேண்டும், போவதற்கு முன்னால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். இடது கையால் சுத்தம் பண்ணக்கூடாது. தேவை முடிந்ததும் குஃப்ரானக என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு பல விதங்களிலும், தூங்குவதாக இருந்தாலும், விழிப்பதாக இருந்தாலும், வீட்டுக்குள்ளே நுழைவதாக இருந்தாலும், வெளியேறுவதாக இருந்தாலும், புது உடைகளை உடுத்துவதாக இருந்தாலும், கண்ணாடியிலே பார்க்கின்றோம், அழகாக இருக்கின்றோம். இன்னும் நம்முடைய ஒப்பனையின் மூலமாக அழகை அதிகரித்துக் கொள்ள நமக்கு அனுமதி இருக்கிறது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் கற்றுத் தருகிறார்கள், அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் ஹுல்கி, யா அல்லாஹ், என்னுடைய உருவத்தை அழகாக்கியது போல் என்னுடைய உள்ளத்தையும் அழகாக்குவாயாக என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலே தான தர்மங்கள் பற்றியும் நிரப்பமாக கற்றுத்தந்திருக்கின்றார்கள். தானங்களை செய்துவிட்டு, தர்மங்களை செய்துவிட்டு என்னவெல்லாம் செய்யக்கூடாது, தானங்களை தர்மங்களை செய்துவிட்டு எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்விடம் அருளை எதிர்பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வும் அவ்வாறு தான் கூறுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் க்பலி அன் யஅத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்தும் வலா ஷஃபா வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். நம்பிக்கை கொண்டவர்களே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து, நாம் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நல்வழிகளில் செலவு செய்யுங்கள். இன்னும் நிராகரிப்பவர்களாக, காவிர்களாக இருக்கிறார்களே, அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். ஆக அல்லாஹ் கொடுத்ததை நாம் நல்ல முறையிலே நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு எளிதாக்கப்படுவதற்காக பேரங்களும் பரிந்துரைகளும் நட்புறவுகளும் எடுபடாத அந்த நேரத்திலே நாம் செய்த இந்த தான தர்மங்கள் நமக்கு பயன் தரக்கூடியதாக நமக்கு அமைய வேண்டும். அல்லாஹ் இன்னும் கூறுகின்றான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் தான தர்மங்களிலே செலவு செய்து கொள்ளுங்கள். ஆம், எப்பொழுது மௌத்து வரும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் தான தர்மங்களை செய்தால் அது உங்களுக்கு பதிவாகிவிடும், அது உங்களுக்கு நன்மையாகிவிடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய கபருக்கு வரும். நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மிக பெரிதாக உங்களுக்கு ஆக்கி தருவார். ஆனால் இப்ப செய்யலாம், அப்ப செய்யலாம், அப்புறம் செய்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தால் மௌத்து ஒருவரை நோக்கி வந்தவுடன் ஃபயக்கூல ரப்பி லவ்லா, என்னுடைய ரப்பே, என்னுடைய மரணத்தை கொஞ்சம் பிற்படுத்தக்கூடாதா? நான் என்னுடைய சுயநல வாழ்க்கைக்காக இதை பிற்படுத்த சொல்லவில்லை. அப்படி நீ பிற்படுத்தினால்
எனக்கு நீ தந்தவற்றிலிருந்து தாராளமாக ஏராளமாக தான தர்மங்களை செய்து வந்து விடுவேன். இதற்காகத்தான் அவர் சக்ராத்துடைய ஹாலில் கொஞ்சம் அவகாசம் கேட்கிறார். فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. நான் சாலிகானவர்களாக ஆகுவதற்காக எனக்கு என்னுடைய மௌத்தை கொஞ்சம் பிற்படுத்து. அல்லாஹ் ஏராளமாக இருக்குது, ஆனால் இதுவரையில் நான் தாராளமாக கொடுக்கல, இப்போ கொடுக்கறதுக்காக கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுன்னா. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. எவருடைய அஜல் என்ற அந்த நேரம் வந்து விடுகிறதோ, ஒரு நாளிகை முந்தாது ஒரு நாளிகை பிந்தாது ரூஹு வாங்கப்பட்டு விடும். உங்களுக்கு போதியது அவகாசம் கொடுத்திருந்தேன், செல்வங்களை வழங்கியிருந்தேன், வாழ்வை வழங்கியிருந்தேன், வளமான அந்த வாழ்க்கையிலே நீங்கள் கொடுக்காமல் இருந்து விட்டு இப்பொழுது கொடுக்க போகிறேன் என்கிறீர்கள், உங்களுடைய தவணைக்கு முடிவுக்கு வந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் ரூஹை கைப்பற்றி விடுவான். அவன் சகலமும் அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த தான தர்மங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலும் கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு கூட்டத்தாரை பார்த்துவிட்டு அப்படியே பதறி போய்விட்டார்கள். அந்த கூட்டத்தார் அரை நிர்வாணமாக, உண்ண உணவில்லாமல், உடுக்க சரியான உடை இல்லாமல் ஒரு கூட்டம் வருகிறது. ஒரு நாள் நாங்கள் முற்பகல் நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தோம். அப்போது செருப்பணியாத அரை நிர்வாணிகளான வட்டமாய் கிழிந்த கம்பளி ஆடை அல்லது நீலங்கி அழிந்த ஒரு கூட்டத்தார் தங்களுடைய கழுத்துகளில் தம் வாட்களை தொங்கவிட்டவர்களாக பசியோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அவர்களில் அனைவருமே முளர் கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தனர். அவர்களது ஏழ்மை நிலையை கண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் நிறம் மாறிவிட்டது. உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவித தவிப்பு நிலையுடன் வீட்டுக்குள் சென்று விட்டு வெளியே வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உத்தரவிட, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை அறிவிப்பு செய்து காமத்து கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்பொழுது மக்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் ஒரே ஒருவரிலிருந்து படைத்தானே, அந்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை முழுமையாக ஓதிவிட்டு அல் ஹஸ்ர் என்று சொல்லக்கூடிய 59வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தை அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை, மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன் என்ற அந்த வசனத்தை ஓதினார்கள். அப்பொழுது அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஓதி அந்த வசனத்தை கேட்டு பயந்து அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, இந்த ஏழைகளுக்குடைய உணவுக்காக, இவர்களுடைய உடைக்காக அங்கிருந்தவர்கள் எல்லாம் எவ்வாறு கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஒருவர் தமது பொற்காசு, வெள்ளிக்காசு, துணி, ஒரு சாவு கோதுமை, ஒரு சாவு பேரிச்சம்பளம் ஆகியவற்றை தர்மம் செய்யட்டும் என்று கூறி பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டையேனும் தர்மம் செய்யட்டும் என்று வலியுறுத்தினார்கள். உடனே நபித்தோழர்கள் ஒவ்வொருவரும் தம்மிடம் இருந்த பொற்காசுகளில் இருந்தும், வெள்ளிக்காசுகளில் இருந்தும், ஆடைகளில் இருந்தும், ஒரு சாவு கோதுமையில் இருந்தும், ஒரு சாவு பேரிச்சம்பளத்தில் இருந்தும் தர்மம் செய்தார்கள். அப்போது அன்சாரிகள் ஒருவர் ஒரு பை நிறைய பொருட்களை கொண்டு வந்தார். அதை அவரால் தூக்க முடியவில்லை. அதை தூக்க முடியாமல் அவரது கை திணறியது. ஏன் தூக்கவே முடியவில்லை? பின்னர் தொடர்ந்து மக்கள் தங்களின் தர்ம பொருள்களுடன் வந்து கொண்டிருந்தனர். குவியல்
அப்படியே குவிய ஆரம்பித்து விட்டது. இறுதியில் உணவுப் பொருட்களாலும் ஆடைகளாலும் திரகங்களாலும் தினாராலும் வெள்ளி காசுகளாலும் தங்க காசுகளாலும் இரு குவியல்கள் சேர்ந்து விட்டதை நான் கண்டேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பொன்னை போன்று மின்னிக் கொண்டிருந்ததையும் நான் கண்டேன். அவர்களுடைய நிலையை பார்த்து பரிதாபப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்காக அந்த சேர்ந்த பொருள்களை எல்லாம் பார்த்துவிட்டு பொன்னை போல் அவர்களுடைய முகம் மின்னியது, பொன்முறுவல் பூர்த்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதற்குரிய நன்மையும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களின் நன்மையும் உண்டு. அதற்காக அவர்களது நன்மையில் எதுவும் குறைந்து விடாது. அவ்வாறே யார் இஸ்லாத்தில் ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதன் பாவமும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களின் பாவமும் அவரை சாரும், எதுவும் குறையாமல் அவருக்கு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இதனால்தான் பேரிடர் காலங்கள், பெருவெள்ளங்கள், தென்றலாய் வீசக்கூடிய காற்று கஜா போன்ற புயலாக மாறிய தருணங்கள், தானே புயலாக மாறிய தருணங்கள், இந்த தருணங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் அதிகமாக உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் உலக லாபங்களை, உலக பதவிகளை, உலக புகழ்ச்சியை, உலக எதிர்பார்த்த அல்ல. அப்படி எதிர்பார்த்து அதுபோல் தர்மம் செய்தால் அவருக்கு எதுவும் கிடைக்காது. அதே அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். நீங்கள் உங்களுடைய தர்மத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செய்தால் அது அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஈமான் கொள்ளாதவர்கள் செய்யக்கூடிய செயல் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக இப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் ஓடி வந்து உதவி செய்கின்றார்கள் சொன்னால் அவர்களுக்கு நாளை மறுமையில அல்லாஹ்வை கேள்வி கணக்கு லேசாக்கப்படும். ஆகவே நாம் இந்த தான தர்மங்களை எந்த அளவுக்கு செய்கின்றோமோ அதை இஹ்லாஸாக, மன தூய்மையாக எந்த அளவுக்கு அல்லாஹுக்காக செய்கிறோமோ அதை நிச்சயமாக அல்லாஹ் தன்பால் ஏற்றுக்கொள்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வஇம்மா துஅரிதன்ன அன்ஹும் இப்திஆ ரஹ்மதி மிர் ரப்பிக தர்ஜுஹா வகுல்லஹும் கௌலன் மைசூரா. நபியே, உம்மிடம் பொருள் இல்லாமல் அதற்காக நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவு வைத்து அல்லாஹ்விடம் இருந்து ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் எவரேனும் எதுவும் கேட்டு அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால், ஒன்றும் கொடுக்க முடியல, ஒன்றும் இல்லை, அவங்களே அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் யாராவது வந்து எதையாவது கேட்டால் அவர்களுக்கு கொடுக்க முடியாமல் புறக்கணிக்கும் நிலை ஏற்பட்டால் அவர்களிடம் கனிவான அன்பான சொல்லையே சொல்லுங்கள். என்னட்டே ஒன்றும் இல்லை, உனக்கு வேற கேட்குதா அப்படின்னு சொல்லாதீங்க. வந்தவர் வாங்கி செல்லாவிட்டாலும் அந்த கனிவான வார்த்தைகளால், இதமான சொல்லால் அவர்கள் பயனடைந்தது போலவே செல்லக்கூடிய நிலையிலே தான் இஸ்லாம் கனிவாக மென்மையாக நடந்து கொள்ள சொல்லி கற்றுத்தருகிறது. இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களை, ஈமான் கொண்டவர்களை பார்த்து தான் இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா கற்றுக் கொடுக்குறான்ல. நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனை போல் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதக்காவை, தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு உதாரணமானது ஓமையாவது ஒரு வழுக்கு பாறையாகும். ஒரு வழுக்கு பாறையில் போய் மண்ணெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒட்டாது. அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது. வழுக்கு பாறை, அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது. அதன் மீது பெருமழை பெய்து அதிலிருந்த சிறிது மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது. இவ்வாறு அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அவர்கள் அடைய மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் காபிரான மக்களை நேர்வழியில் செலுத்துவதில்லை. எப்போ நாம் கொடுக்கிறோமோ அப்போ அதை இஹ்லாஸாக, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய திருப்திக்காக, அல்லாஹுடைய பிரதிபலனை எதிர்பார்த்து
நாம் கொடுத்த உடனே கொடுப்பாருக்கு செல்வம் குறையாது. தர்மம் எந்த செல்வத்தையும் குறைத்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக செய்யுங்கள். தாராளமாக வெளிப்படையாக செய்யலாம். எப்போ வெளிப்படையாக செய்யலாம்? உங்களுக்கு தற்புகழ்ச்சி வந்துவிடும் என்ற எண்ணம், ரியா வந்துவிடும் என்ற எண்ணம் இல்லாவிட்டால், நான் தற்புகழ்ச்சிக்காரன் ஆகிவிடுவேன், இதை நான் பகிரங்கமாக கொடுத்ததை மக்கள் பார்த்தால் எனக்கு தற்புகழ்ச்சி பெருமை வந்துவிடும், எனக்கு ரியா வந்துவிடும், இந்த மாதிரியான ரியாவிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள். அத்தகையவர்களுக்கு நாளை மறுமையிலே அரிசில நிழலே இல்லாத அந்த நேரத்திலே, சூரியன் மிக சமீபமாக கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய அரிசுடைய நிழலை அளிப்பான். ரகசியமாக தான தர்மங்களை செய்தவர்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் பகிரங்கமாகவும் செய்ய சொல்லுகிறான். நான் அல்லாஹுக்காக கொடுக்கிறேன், இதை பார்த்து 4 பேர் கொடுப்பார்கள், எனக்கு எந்த புகழ்ச்சியும் தேவையில்லை, எந்த பாராட்டும் எந்த நன்றியும் தேவையில்லை என்று ஒருவர் அதை கொடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பலரையும் கொடுக்க வைப்பான். ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் நினைப்பார்கள், அவரே இவ்வளவு கொடுத்திருக்காரு, நம்ம கொடுத்தா என்ன, அவர் இவ்வளவு கொடுத்திருக்காரு, நம்மள்கிட்ட இருக்க, நம்மளும் கொடுத்தா என்ன என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாகவும் செய்யலாம், தர்மத்தை ரகசியமாகவும் செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி ஸும்ம லா யுத்பிஊன மா அன்ஃபஉ மால் மன்னம் வலா அதல்லஹும் அஜ்ரஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வின் பாதையில் எவர் தங்கள் செல்வத்தை செலவிட்ட பின்னர் அதை சொல்லி காண்பிக்காமலும், இந்த புறான என்கிட்ட வாங்கிட்டு போனோம் பாருங்க எப்படி நடக்கிறான் சொல்லக்கூடாது. அது சொல்லி காட்டாமல், அதை தொடர்ந்து சொல்லி காண்பிக்காமலும், அல்லது வேறு விதமாக அந்த தர்மம் வாங்கியவரை நோவினை செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதற்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உண்டு. இன்னும் அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, பயம் கிடையாது, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். எப்போ பயம் கிடையாது? சக்கராத்துடைய நேரத்தில் பயம் கிடையாது. எப்போ பயம் கிடையாது, கவலை கிடையாது. அந்த உயிர் பறிக்கப்படக்கூடிய அந்த மலக்குகள் வரக்கூடிய நேரத்தில் இன்னும் சில மலக்குகள் நமக்காக வந்துடுவாங்க. இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹஸனு வஅப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்தவர்கள், அல்லாஹுக்காகவே தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்தவர்கள், அல்லாஹுக்காகவே வணக்க வழிபாடுகளை நிகழ்த்தியவர்கள், அல்லாஹுக்காகவே உபகாரம் செய்தவர்கள், உதவியவர்கள், நாளை மறுமை வரப்போகின்ற அந்த நிலையிலே அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், கௌரவப்படுத்தப்படுவார்கள். வானவர்கள் அவர்களுடைய இறப்பு நேரத்திலே இறங்குவார்கள், வானத்திலிருந்து இறங்குவார்கள். கவலைப்படாதீர்கள், வைத்தியம் கைவிட்டால் விட்டு போகட்டும், மருத்துவம் பலனளிக்கவில்லை என்றால் போகட்டும், நீங்கள் உலகை முடித்துக் கொள்ளப் போகிறீர்களா அதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குடும்பத்தை பிரிகிறோம் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். மன்னரையில கபர்ல என்ன நமக்கு நடக்குமோ என்ற பயமும் வேண்டாம். இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த சுபசோபன நன்மாராய செய்தியை சொல்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்ற ஆறுதலும் தேறுதலும் அந்த வானவர்களால் வழங்கப்பட்டவுடன் இவர்களுக்கு புது தெம்பு வந்துவிடும். இறந்த பிறகு அவர்களுக்கு திரும்பவும் உலகுக்கு போகிறீர்களா, குடும்பத்தினரை சந்திக்கிறீர்களா, பிள்ளை குட்டிகளை பார்க்கிறீர்களா என்று கேட்டால் உலக வாழ்க்கை எனக்கு முடிந்து விட்டது, நான் இனிமேல் போக மாட்டேன். ஏனென்றால் அவ்வளவு சுகபாக்கியங்கள் அங்கே அவருக்கு இருக்கும். அதையெல்லாம் பார்த்து அவர் உலகுக்கு வருவதற்கு, நான் ஒரு முறை வாழ்ந்தேன் முடிந்து விட்டது, நான் மறுபடியும் போக மாட்டேன். அந்த அளவுக்கு அதெல்லாம் நம்முடைய
இபாதத்துகள் எல்லாம், நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம், பொருளாதாரத்தை செலவு செய்யறதும் இபாதத்து தான், பொருளாதார இபாதத்து அது. அப்படி கொடுக்கும்போது எந்த விதமான நோவினையும் செய்யாமல், சொல்லி காண்பிக்காமல், அல்லாஹுக்காக நாம் இக்லாஸாக கொடுக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பன்மடங்காக பெருகச் செய்வதுடன் அல்லாஹ் நமக்கு அதை கபருடைய விசாலமாகவும் மறுமையில சொர்க்கத்திற்குரிய வழியாகவும் ஆக்கி விடுவான். மேலும் இந்த மலக்குகள் சொல்கிறார்கள், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நாங்கள் உலக வாழ்க்கையிலும் உங்களை அறியாமல், உங்களுக்கு தெரியாமல் உற்ற துணைவர்களாக, உற்ற நண்பர்களாக உங்களுக்கு இருந்தோம். இப்பொழுது மறுமையிலும் உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற வரை, எப்படிப்பட்ட சொர்க்கத்திலே? நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். நுஸ்லம் மின் கஃபூரிர் ரஹீம், மிகவும் மன்னிப்பவனான நிரந்தர சொர்க்கத்தை தரக்கூடிய மிகவும் கருணையுடைய அல்லாஹுடைய விருந்தாகும் என்று அந்த வாடவர்கள் சொல்வார்கள். சொன்னால் அந்த சொல்லுக்குரியவர்களாக நாம் ஆவதற்கு சொன்னதை, கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும் தர்மம் செய்த பின் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட மேலானதாகும். பாருங்க, கனிவாக பேசக்கூடிய பேச்சுக்களும், அடுத்தவரை மன்னிக்கிறதும், தர்மம் செய்த பின் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட மேலானவையாகும். தவிர அல்லாஹ் எவரிடத்தும் எந்த தேவையும் இல்லாதவன் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு ஓமையாவது, நீங்கள் கொடுக்கிறீர்கள், குறையவே குறையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உண்மையை தான் சொல்லுவான், சத்தியத்தை தான் சொல்லுவான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியஅத ஹப்பா வல்லாஹு யுஆயிஃபு லிமன் யஷாஉ வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு உதாரணமாவது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரே ஒரு விதையை போன்றது. ஒரு விதையை போடுகிறார், 7 கதிர்கள் வருகிறது, ஒவ்வொன்றிலும் 100, ஒன்றுக்கு 700. அது மட்டுமல்ல, இதை மேலும் இரட்டிப்பாக்குகிறான் அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், இன்னும் அதை இரட்டிப்பல்ல பன்மடங்காக ஆக்கவும் அவன் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றானே. இத்தகைய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஏழைகள் எல்லாம் கவலைப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பணக்காரர்கள் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், திக்ர் செய்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அவ்வளவும் அவர்களும் செய்கிறார்கள், ஆனால் எங்களை விட அதிகமாக தான தர்மங்களை அவர்கள் செய்து முன்னிலையில் இருக்கிறார்கள், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கள் என்றார்கள். அப்பொழுதுதான் தொழுது முடித்தவுடன் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 இதை சொல்லுங்கள், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் மல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இதை சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதை சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை அறிந்து கொண்டு பணக்கார சஹாபாக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப வந்து அவங்க சொன்னாங்க, திரும்ப நாங்கள் சொல்ற மாதிரி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொல்ற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சிலரை வந்து தரஜாவால் உயர்த்தியிருக்கான், சிலருக்கு கூடுதலாக கொடுக்குறான், சிலருக்கு நடுத்தரமாக கொடுக்குறான், குறைவாக கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். சொன்னால் எந்த அளவுக்கு அந்த நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போட்டி போட்டு அந்த நன்மையான விஷயங்களிலே முன்னெடுத்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், கடுமையாக கண்டித்து சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வின் பாதையில் எவர் தங்கள் செல்வத்தை செலவிட்ட பின்னர் அதை தொடர்ந்து அதை சொல்லி காண்பிக்காமலும் அல்லது வேறு விதமாக நோவினை செய்யாமலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நற்கூலி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எவர்கள் சொல்லி காட்டுகிறார்களோ அவர்கள் மறுமையை நம்பாதவர்கள். தனக்கு புகழ் வர வேண்டும், தனக்கு பேர் வர வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹுக்கு, அல்லாஹ் எங்களை தர வச்சான், உங்களை வாங்க வச்சான்,
கொடுக்கிற கைதான் உயர்ந்தது, மேலானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வாங்குற கை கொடுக்கிற கையை விட தாழ்ந்தது என்கிறார்கள். அப்ப இந்த ஒரு தரஜாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அதற்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமே தவிர வாங்கியவர் நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், நமக்கு நன்றி பாராட்ட வேண்டும், இன்னும் அவர் வாங்கியதை பலரும் பார்த்து நம்மளை பாராட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அவர்கள் அல்லாஹ் பேரில் கொண்ட மஹப்பத்தின் காரணத்தினாலே, பிரியத்தின் காரணத்தினாலே ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும், சிறையிலே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களே, அநியாயமாக சிறைவாசிகளாக இருந்து ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களே, அவர்களுடைய குடும்பங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறதே, இவ்வாறு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹுடைய மஹப்பத்தின் காரணமாக, பிரியத்தின் காரணமாக அவர்கள் உணவளிப்பார்கள், தான தர்மங்களை செய்வார்கள். செய்துவிட்டு சொல்லுவார்களாம், இன்னமா நுதிஉமு லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம், பொருளாதாரத்தை தருவதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நாங்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்தா உங்களுக்கு தர வச்சான்னு நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியதில்லை. அல்லாஹுடைய திருமுகத்துக்காக. எப்படிப்பட்ட திருமுகம் அது? கோபம் வந்தால் இன்னா பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சானாக்க அவனுடைய ஆக்கினை தாங்க முடியாது, அவனுடைய தண்டனை தாங்க முடியாது. இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. நிச்சயமாக அந்த மறுமை நாளிலே முகங்கள் எல்லாம் சுண்டி விடுமே, கருத்து விடுமே. அப்படிப்பட்ட அந்த நாளிலே எங்கள் இறைவன் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த அன்பின் காரணமாக அவனுடைய அருளும் அன்பும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு தருகிறோமே தவிர பிரதிபலனை எதிர்பார்த்து அல்ல. நீங்கள் உடலால் எங்களுக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது உங்களுக்கு நாங்கள் தருவதை பார்த்து மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல என்று இந்த இக்லாஸான தூய்மையான அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் இந்த பொருளாதார வணக்க வழிபாட்டையும் அவ்வாறே செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள், தாமதிக்காதீர்கள். தாமதிக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் மௌத்து வந்து விடலாம். ஆகவே நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் பரப்பளவு வானம் பூமி போன்ற விசாலமானது. அதை பயபக்தி உடையவர்களுக்காகவே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். யாருக்காக? பயபக்தி உடையவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கம். அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைத்து விட்டால் அடுத்தது சொர்க்கம் தான். இந்த பயபக்தியாளர்களுடைய இலக்கணத்தை சொல்லும் போது, அவர்கள் எப்படி நடப்பார்கள் என்று சொல்லும் போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வத்தர்ராயி வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் பயபக்தியுடையோர் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள். ஆமாம், கொஞ்சம் தான் இருக்கு, அதுலேயும் கொஞ்சம் செலவிடுவார்கள். இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள். தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லா நிலைகளிலும் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தான தர்மங்கள் நமக்கு மறுமை பலனாக, நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கு விசாலமாக அமைய வேண்டும். அதாவது இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மகத்தான நன்மையுடைய தர்மம் எது? மகத்தான நன்மை, அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய அந்த தர்மம் எது என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து சொன்னார்கள், நீங்கள் உடல் நலம் உள்ளவராகவும் பணத்தேவை உடையவராகவும் வறுமையை பயந்தவராகவும் நீண்ட நாள் வாழ வேண்டுமென எதிர்பார்த்தவராகவும் இருக்கும்போது
நீங்கள் செய்யும் தர்மமே மகத்தான நன்மையை தரக்கூடிய தர்மமாகும். நமக்கு பொருள் தேவைப்படுது, கொடுத்தா செலவழிஞ்சு போயிடுமோ, அதனால நமக்கு வறுமை வந்துடுமோங்கிற அந்த நிலையும் இருக்குது. நீண்ட காலம் நம்ம வாழணும், நமக்கு பொருளாதாரம் வேணும் அப்படிங்கிற அந்த நிலையிலையும், அந்த கஷ்டமான நிலையிலையும் எப்படி நீங்கள் உடல்நலம் உள்ளவர்களாகவும் பணத்தேவை உடையவராகவும் வறுமையை பயப்படுபவர்களாகவும் நீண்ட நாள் வாழ வேண்டுமென எதிர்பார்த்தவராகவும் இருக்கும்போது நீங்கள் செய்யும் தர்மமே மகத்தான நன்மை தரக்கூடியதாகும். உயிர் தொண்டைக்குள்ளேயே அடைந்து விட்டால், அப்படித்தான் நிறைய பேர். ஒரு சஹாபியே அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனால் மரண தருவாயில் இருக்கிறாங்க. இருந்தோன்னே அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்துல 3/2 பங்கு நான் இஸ்லாத்துக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. கூடாதுன்றாங்க. அப்போ சரி சரிபாதி கொடுத்துட்றேன்னாங்க. அப்பவும் கூடாதுன்னாங்க. சரி 3 பங்கு வச்சு 2 பங்கை குடும்பத்துக்கும் 1 பங்கை இஸ்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே, இதுவும் அதிகம்தான், சரி இருந்தாலும் கொடு, நாளை உன்னுடைய வீட்டை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை நீ தெருவிலே விட்டு செல்லக்கூடாது என்கிறார்கள். ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கி செய்யக்கூடியதை அது ஒரு பெரிய தர்மமாக எடுக்க முடியாது. பயம் வந்துருச்சு, இதுக்கு மேலே வாழ போகிறதில்லை, இருக்கிறத அல்லாஹ்வோட பாதையில் கொடுத்துட்டு போவோம். அது வாழும்போதே, ஆரோக்கியமாக இருக்கும்போதே, பொருளாதார தேவைகள் இருக்கும்போதே அந்த நேரத்தில் அந்த தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேணாங்கிறாங்க. நீங்கள் பிரியப்படும் ஒரு பொருளை நீங்கள் கொடுக்காத வரையில் உண்மையான ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது என்று சொன்ன உடனே அதில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சார்கள், எனக்கு விருப்பமானது பைருஹா தோட்டம், 600 மரங்களுக்கு மேல் உள்ள அந்த தோட்டம், அழகான சுனை, அந்த நீர் கிணறு இருக்கக்கூடிய தோட்டம், மதினாவிலேயே மிக பெரிய சொத்து, அதை நான் அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறேன், இதனுடைய பிரதிபலனை நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை உன்னுடைய குடும்பத்தினருக்கு, ஏழ்மையா இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தினருக்கு நீ பங்கிட்டு விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை இந்த ஹதீஸ்ல கடைசியா கொண்டு வர்றாங்க. எப்படின்னு சொன்னா, நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய தர்மம் தான் மகத்தான நன்மை தரக்கூடிய தர்மமாகும். உயிர் தொண்டை கூலியை அடைந்து விட்டிருக்க, இன்ன மனிதருக்கு இவ்வளவு கொடுங்கள், இன்ன மனிதருக்கு இவ்வளவு கொடுங்கள் என்று சொல்லும் நேரம் வரும் வரை தர்மம் செய்வதை தள்ளி போடாதீர்கள். அந்த சக்கராத்துடைய நேரம் வரும் வரை தர்மம் செய்வதை தள்ளி போடாதீர்கள். ஏனெனில் அப்போது உங்கள் செல்வம் வாரிசாகிய இன்ன மனிதருக்கு உரியதாகிவிடுமே. நீங்கள் சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, நீங்கள் போட்டு போறீங்க. நீங்கள் சொன்னாலும் நீங்கள் போட்டு போதான் போறீங்க, நீங்கள் சொல்லாவிட்டாலும் அது உங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து சேரத்தான் போகுது. அப்போ இந்த மாதிரியான நிலையை நீங்கள் அப்போ வாழும்போதே, சந்தோஷமாக இருக்கும்போதே, சௌகரியமாக இருக்கும்போதே, நிறைய பேர்கள் அவர்களுடைய ஜக்காத்துகளே கொடுக்கறதில்ல. ஜக்காத் என்பது என்ன, கட்டாய கடமை. அகைமுஸ்ஸலா ஆத்து ஜக்கா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். ஜக்காத்தை கொடுத்துட்டு மறுபடியும் சதக்கா மேலதிகமான தான தர்மங்களை செய்யாமல் இருந்தாலும் தப்பிச்சுக்கிடலாம். ஆனால் ஜக்காத்தையே கொடுக்காமல் இருந்தால், ஜக்காத்தை கொடுக்காதவர்களே அல்லாஹ் காபிர்கள்னே சொல்றான், பல இடங்களில் சொல்றான். ஜக்காத்தை ஒருவர் சரியான முறையில் கொடுக்கலையோ அவர்கள் வந்து நிராகரிப்பவர்கள். அதனால நாம இந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். இஸ்லாம் மார்க்கம் ஒவ்வொன்றையும் நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், அது நம்முடைய உலக பயனுக்காகவும் மன்னரை வாழ்க்கைக்காகவும் மறுமை பயனுக்காகவும் தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றையும் எதிலும் அவர்கள் வந்து இழப்படைந்து விடக்கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் எல்லா விதத்திலும் வெற்றியாகத்தான் அவர்களுக்கு அமைய வேண்டுமே தவிர அவர்கள் இது விஷயத்தில் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லி காட்டாதீங்க, கொடுத்துட்டு நோவினை செய்யாதீங்க, பலரும் பாராட்டணுங்கிறதுக்காக கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாக்க வந்து அது அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பாத காபிர்கள் தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் மூமின்கள், நீங்கள் அல்லாஹ் இடத்துல பிரதிபலனை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் இந்த மாதிரியான தான தர்மங்களை ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். தான தர்மங்களை அல்லாஹ் வலியுறுத்துகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வள்ளல் தன்மையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு இரவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். இதுவரையிலும் இறக்கி தந்த அத்தனை குர்ஆன் வசனங்களையும் அவர்களுக்கு இவர்கள் ஓதி காட்டுவார்கள். எந்த வருடத்தோடு அவர்கள் மௌத்தாக போகிறார்களோ அந்த நேரத்திலே 2 முறை குர்ஆனை ஓதினார்கள். இந்த மாதிரியான நேரங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வழங்கக்கூடிய அந்த செல்வங்கள்
எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் சஹாபி சொல்கிறார்கள், காற்றை விட வேகமாக அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வந்தாலும் சரி வச்சுக்க மாட்டாங்க, உடனே 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 கொடுத்துருவாங்க. அவர்கள்ட்ட உள்ளதையும் கொடுப்பாங்க, அன்பளிப்புகளாக அவர்களுக்கு வர்றதையும் கொடுப்பாங்க, பைத்துல் மாலுக்கு வர்றதையும் கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் தன்மை உடையவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒன்றை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும், இறப்போரை, அதாவது இறப்போரைனா இறந்து போவரை இல்லை, அதாவது பிச்சை வாங்கக்கூடியவர்களை, ஏழைகளை, மிஸ்கின்களை நீங்கள் உள்ளவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவே இல்லை இஸ்லாம். நீங்கள் வறுமையாக இருக்கிறீங்களா, ஏழ்மையாக இருக்கிறீங்களா, நீங்கள் நல்ல பணக்காரர்கள்ட்ட போய் சக்காத்து வாங்கிடுங்க, சதக்கா வாங்கிடுங்க, நீங்கள் பிச்சை எடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை இஸ்லாம். எப்பொழுதும் தன்னிறைவோடு தான், சுயமரியாதையோடு தான் வாழச் சொல்கிறது. ஆனால் இருப்பவர்களிடம் தாராளமாக வழங்குங்கள், ஏராளமாக வழங்குங்கள். உங்களுடைய அந்த நன்மைகளை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். கொடுப்பதன் மூலமாக இருப்பவர்களை கொடுக்க சொன்ன இஸ்லாம், இல்லாதவர்களை நீங்கள் கையேந்துங்கள், வாங்குங்கள் என்று சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் முறையிட்டார், எனக்கு ஒரு வழியும் இல்லை என்று. அவரிடம் ஒரு கோடாரியை கொடுத்து, நீ போய் விறகுகளை சேகரித்து அதை விற்று உன்னுடைய உஜீபனத்தை கவனி. நீ ஒரு நேரத்தில் கேட்டது கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். உழைப்பு என்றும் வீண் போகாது. அதனால் நீ கூடியவனாக இரு என்று உழைப்பை ஆர்வப்படுத்தக்கூடியதாகத்தான் இருந்தது. ஆகையினால் என்றைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமை ஒரு மனிதருக்கு வந்து விட்டதுன்னு சொன்னால் நாம் பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், சில பேரை நீங்கள் சில பேர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தீங்களாக்கு பெரிய பணக்காரர்கள் போல நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அவர்கள்ட்ட ஒன்றும் இருக்காது. ஆனால் இல்லாததை காட்டிக்க மாட்டாங்க, வெளியே இல்லாததை அவர்கள் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். வழிந்து எவர்கிட்டையும் போய் எனக்கு இப்படி ஒரு உதவி தேவைப்படுது தாங்கன்னு கேட்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த நடை உடை பாவனைகளை வைத்து, அவர்களுடைய குடும்பத்தினர் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் வைத்து, இவர்கள் இல்லாதவர்கள், இவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்களாக கொடுத்தால் வாங்கி கொள்வார்கள், உங்களிடம் தாங்கள் என்று கேட்க மாட்டார்கள். ஆக கேட்கக்கூடாது என்றும் பாடம் கற்றுத்தருகிறது. இருப்பவர்கள் தாராளமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும், பகிரங்கமாகவும் செலவு செய்ய வேண்டும், அந்தரங்கமாகவும் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வட்டிக்கு விடுபவர்கள் கஞ்சத்தனத்திலும் மிகப்பெரிய கஞ்சத்தனத்தை காட்டுவார். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். இதுவரை வாங்கிய வட்டி உனக்குரியது, அதுவும் நிலுவையில் இருக்கிறது. நான் நாடினால் தண்டிப்பேன், நாடினால் மன்னிப்பேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா என்ன செய்தார்கள்? வட்டிக்கு விடும் தொழிலை அவர்கள் செய்து வந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை தள்ளுபடி செய்கிறேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து அதை ஆரம்பிக்கின்றேன், அப்பாஸ் அவர்களிடம் வாங்கியவர்கள் முதலை மட்டும் கொடுங்கள், வட்டியை நீ கொடுக்க தேவையில்லை என்று பொருளாதார சுரண்டலாகிய ஏழைகளுடைய உழைப்பிலே அடிக்கக்கூடிய, பல விதத்திலும் பல பாதகங்கள் நடக்கக்கூடிய இந்த வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கினான். அவன் சொன்னான், முதல் உனக்குரியது வாங்கிக்கொள், வட்டி இனிமே வாங்காத, வாங்கியதும் என்னிடத்துல கணக்கு இருக்கு, நான் நாடினா தண்டிப்பேன், நாடினா மன்னிப்பேன், இனிமேல் வட்டி வாங்காத. இந்த உபதேசம் வந்த பிறகும் நீ வாங்கினால் அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போருக்கு நீ தயாராகிக்கொள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. நிச்சயமாக அல்லாஹ் வட்டியை அதில் எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாமல் அழித்து விடுவான், தான தர்மங்களை பெருகச் செய்வான். எதுல எங்க கொண்டு வந்து அல்லாஹ் சேர்க்கிறான் பாருங்க. தான தர்மங்களை அல்லாஹ் பெருகச் செய்வான். தான தர்மங்கள் செய்ய செய்ய உனக்கு குறைகிற மாதிரி இருக்கும், அதுல உனக்கு அருள் வளம் இருக்கு, பரக்கத்து இருக்கு. அல்லாஹ் நிச்சயமா அதை பெருகச் செய்வான். புலன்களுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹுடைய அருள் வளம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கொடுக்க ஆரம்பித்து பாருங்கள், நீங்கள் தர்மம் எந்த செல்வத்தையும் குறைத்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதை வருவது போல, வட்டி குட்டி போடுவதை போல, அதிகரிப்பது போல தெரியும். ஆனால் பல விதத்திலும் ஒரு நாடே திவாலா இருக்குது, குடும்பங்கள்லாம் பால்பட்டிருக்கு. அந்த குடும்பத்திட்ட கடுமையான முறையில் அவர்கள் வாங்கியவர்கள் எல்லாம் ஏதேதோ குடும்பங்களில் இனம் புரியாத நோய்கள் எல்லாம் இறந்திருக்கின்றார்கள். சரியான முறையில் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை இன்பகரமாக இல்லாமல்
ஒரு எந்திரத்தனமாகவே வாழ்ந்து முடித்து விட்டார்கள். ஆகவே எந்த ஒரு இதை அல்லாஹ் தடுக்கின்றானோ அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான், அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை ஹலாலாக்கி இருக்கிறான், ஹலாலாக்கி இருக்கின்ற அந்த விஷயத்திலே அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நாம் அந்த தான தர்மங்களை வழங்க வேண்டும். மார்க்கம் இஸ்லாம் நமக்கு இதை கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட தான தர்மங்களை வழங்கக்கூடிய, குறைவாக நம்மிடம் பொருள் இருந்தாலும் அதிலும் கொஞ்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நற்பாகியங்களை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து, மரண வேளையிலே மலாய்க்கத்துமார்கள் நமக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கபரும் விசாலமாக இருக்கிறது, நாளை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரை உங்களை கைவிட மாட்டோம் என்று வானவர்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தாராளமாக முதல் குடும்பத்திலிருந்து ஆரம்பியுங்கள். குடும்பத்திலே எவ்வளவோ நலிவானவர்கள், எவ்வளவோ இல்லாதவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அண்டை அயலார்களுக்கு கொடுங்கள். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ, மருத்துவத்திற்காக, கல்விக்காக, இன்னும் அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்காக அவர்களுக்கு நீங்கள் வாரி வாரி வழங்குங்கள். அதை ஒரு பைத்துல் மாலிலே கொடுத்து வழங்க வேண்டும். அதையும் கற்றுத் தருகிறது இஸ்லாம். நீங்கள் நேரடியாக கொடுத்தால் உங்களுக்கு தற்பெருமை வரும், வாங்குபவருக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பைத்து மாலிலே அதை ஒப்படைக்கும் போது, அதை அவர்கள் கொடுக்கும் போது கொடுத்த உங்களுக்கும் தற்பெருமை வராது, வாங்கக்கூடிய அவர்களுக்கும் இவர்களுடைய பணம் அல்ல, எவரோ கொடுத்ததை இவர்கள் நமக்கு விநியோகம் செய்கிறார்கள் என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை வராது. ஆக இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இது இம்மை மறுமை வெற்றிக்காக உள்ளது. அத்தகைய வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.